வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் எல்லா நன்மைகளும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்றைக்கு நான் என்ன பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், மனமாற்றம். நம்ம எல்லாருக்கும் எப்பவான மனமாற்றம் ஏற்பட்டிருக்கா? நம்ம ஒரு தப்பு பண்ணி அதை ரிப்பெண்ட் பண்ணி மனமாற்றம் ஏற்பட்டிருக்கா? ரொம்ப பேரால முடியாது. நான் தப்பே பண்ணலன்னு சொல்ற போது எப்படி முடியும் இல்லையா? முன்னொரு காலத்துல தொண்டமான் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் என்ன பண்ணா, இதை விட இன்னும் எனக்கு பதவி வரணும், இதை விட எனக்கு பவர் வரணும் அப்படியெல்லாம் நினைச்ச போது அவனுக்கு ஜடாதாரின்னு ஒரு ஆள். அவன் ஒரு மாந்திரீகன். அவன் என்னன்னு கேட்டா, இந்த அரசனை அப்படியே மயக்கி அவன்கிட்டேருந்து எத்தனை வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடியவன். அவன் என்ன பண்றான், அரசே நீங்க என்ன பண்ணலான்னா, நான் ஒரு பெரிய யாகத்துக்கு ஏற்பாடு பண்றேன், நீங்க எல்லா ரிஷிகளையும் வரவழைச்சிடுங்க, நான் பண்ற இதுல உங்களை இந்த என்னது அகில புவன சக்கரவர்த்தியாக மாற்றிவிடும், அப்பேற்பட்ட மகாராஜாவாக ஆக்கி விடும்னு உடனே அரசனுக்கு ஒரு ஆசை. சரி, நீ அந்த பெரிய ஹோமத்துக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணுங்கள் ஜடாதாரி அப்படின்னுடுறான். மற்ற முனிவர்கள்லாம் ஏதோ அரசன் கூப்பிடுறானேங்கிறதுக்காக வந்தாங்க. நாராயண ருஷி அப்படிங்கிறவர் மட்டும் அவருடைய ஞான திருஷ்டியினால பார்த்து, இது எல்லா ஹோமமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹோமம் பண்றாங்க நக்குங்கிறதுக்காக நம்ம அங்க போயிடக்கூடாது. காரணம், என்ன ஹோமம், யார் செய்கிறார்கள், எங்கு செய்கிறார்கள், எந்த தேவதையை குறித்து செய்கிறார்கள் என்பதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இந்த ஜடாதாரி சொல்லவே இல்லை. இந்த நாராயண ரிஷி மட்டும் சொன்னார், இல்லையே, இவன் ஏதோ துர்தேவதையை தான் அழைக்கிறான், ராஜாவுடைய அழிவுக்காக அழைக்கிறான் அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டு அவர் வரலன்னு உடனே மற்ற ரிஷிகள்லாம் அவரும் வந்தாதானே நல்லா இருக்கும், அவரை போய் கூப்பிடுங்கோன்ன பொழுது அழைப்பு விட்ட போது அவர், நான் வருவதற்கில்லை, இதில் எனக்கு பங்கு கொள்ள இஷ்டமில்லை அப்படின்னு சொல்லிடுறார். இந்த ஜட்டாதாரி சும்மா இல்லாம, அரசே இவ்வளவு பேரை நான் மரியாதையோட கூப்பிட்டுருக்கேன், உங்களுக்கு கொஞ்சமான மரியாதை தர வேண்டாம், அவரை இழுத்து வர செய்யுங்கள் அப்படின்னு. உடனே ராஜாவுக்குத்தான், அதாவது இப்ப அவனை நம்பி இருந்தான் ஜடாதாரிய, உடனே சிப்பாய்களை அனுப்பிச்சு உங்களை தரன்னு இழுத்துன்னு வந்த உடனே மன்னன் சொல்றான், நீ ரிஷியாக இருக்கலாம், நான் யார் தெரியுமா, இந்த தொண்டை மண்டலத்தின் ராஜா. நான் கூப்பிட்டு நீங்க வரமாட்டேன்னு சொல்லலாமா? ஏன் உங்களுக்கு இந்த யஜ்ஞத்துல கலந்துண்டா என்ன, என்னை விட பெரிய அரசன் இருக்கிறானா அப்படின்னு கேட்டபோது, இருக்கிறான். யாரு? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருவேங்கடமுடையான் இருக்கும் பொழுது வேறு யாரையும் நான் அரசனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவன் பூலோகத்திற்கும் வைகுண்டத்திற்கும் அரசன், அதை நீ உணரவில்லை அப்படின்னு சொல்றாராம். அப்ப கூட ஜடாதாரி பண்ணது தப்புங்கிறத சொல்லல அவர். சொன்ன உடனே அவன் ஜடாதாரி சொல்றான், அரசே இவ்வளவு திமிராக பேசுகிறான், உங்களை விட உயர்ந்தவன் என்கிறான் திருமலை வாசனை, அவரை சிறைச்சாலையில் அடையுங்கள், இன்னும் ஏதாவது அவனுக்கு கஷ்டத்தை கொடுங்கள்னு சொன்ன உடனே, இந்த மாதிரி தூபம் போட்ட உடனே ராஜா என்ன பண்றான், அவரை ஜெயில்ல போடுறான். அப்ப சொல்றான், நீ என்ன ஜெயில்ல போட்டாலும் அது எனக்கு ஒரு தங்க மாளிகை தான், நான் உனக்கு மூங்கில் கழிதான் கொடுப்பேன் அப்படிங்கிறான், எனக்கு அது கரும்பாக இனிக்கும் அப்படிங்கிறார். அதாவது பக்தர்களுக்கு நான் உன்னை அடிப்பேன், நீ அடி, எனக்கு அப்பம் குத்து கொழக்கட்டை, அந்த மாதிரி எனக்கு நான் அதை எடுத்துக்கலையே எப்படி. உடனே என்ன பண்றான், அவர் ஒரு சிறையில போட்டு, உம்முடைய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கன் இருக்கிறானே, அவன் உம்மை காப்பாற்றட்டும், இந்த நாளை காலம்பரை விடியறதுக்குள்ள நான் இந்த காராகிரகம் இருக்கேன், ஜெயில், இந்த சிறை, இதை தங்கமயமாக்க முடியுமா உங்கள் திருவேங்கடத்தானால் அப்படின்னு கேட்கிறான். அவர் முடியும் அப்படிங்கிற. அப்படின்னா கரும்புன்னு சொன்ன, உனக்கு மூங்கில் கட்டைய கொண்டு கொடுக்குறேன் நிறையா, ராத்திரி பூரா அதை கரும்பாவே சுவைச்சு சாப்பிட்டுட்டுருங்க, உங்களுக்கு அதுதான் சாப்பாடுங்கிறான். ஆஹா, எனக்கு இதுல ஒண்ணுமே ஆட்சேபனை இல்லையே, என்னுடைய அப்பன் ஏழுமலை ஆண்டவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கன் என்று உலகமே போற்றுகிற அவன் பார்த்து கொள்வான்னு சொல்லிட்டார். வெளியில சிப்பாயெல்லாம் காவலுக்கு வச்சான், யாரான்னு வராங்களா பாருடான்னு. கரெக்டா ராத்திரி 12 மணிக்கு
அந்த பெருமாள் என்ன பண்றார், கஜேந்திரா நீ போய் அந்த அந்த மூங்கில் கழிகள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு வந்து விடு. அங்க ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. அவர் அத்தனை கரும்பையும் அவர் சுவைத்து சாப்பிட்டதாக அந்த ராஜா நம்ப வேண்டும். அவ்வளவுதான். கஜேந்திரன் வந்த உடனே இந்த இந்த சிப்பாய்கள்லாம், என்னப்பா ராஜாவுடைய யானை இங்க பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு அப்படின்னுட்டு சலங்கையில இந்த இதெல்லாம் தலையெல்லாம் அறுத்துக்கிட்டு வந்துடுச்சுன்னு அவங்க நினைக்கிறானா, வந்தது கஜேந்திரன். வந்தார். வந்து டமால் டுமால் டுமால் டமால்னுட்டு இந்த சிறை கதவெல்லாம் உடைச்சு உள்ள இருக்கிற மூங்கில் எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம சாப்பிட்டு காணாம போயிட்டார். அப்ப சொன்னாராம், அவர் இன்னொரு இது கேள்வி கேட்டிருக்கான், மகாலட்சுமி தாயே நீ இந்த சிறைச்சாலை எல்லாத்தையும் தங்கமயமாக்கி விட, அந்த அரசனுக்கு புத்தி வேண்டும், இந்த ஜடாதாரியை நல்ல வெளிப்படுத்தி காட்டணும் அப்படின்ன உடனே அவளுடைய அருள்னால அந்த ஜெயில் அறை மட்டும் அப்படியே பொன்மயமாக அப்படியே கனகமயமாக ஜொலித்ததாம். அடுத்த நாள் காலையில இது சிப்பாயெல்லாம் ஓடி போய், அரசே ராத்திரி ஒரு யானை வந்து எல்லா மூங்கில் கழியும் சாப்பிட்டுட்டு போச்சு, இந்த அந்த ஜெயிலே இப்ப தங்கமயம் ஆயிடுச்சுன்னு உடனே இவர் ஓடி வந்து பார்த்தாக்க உண்மை. இந்த வாழ்நாளை வீண் நாளாக நீ ஆக்குகிறாயே, ஜட்டாதாரி செய்கின்றது நல்ல யாகம் அல்ல, ஆபிசார யாகம். அப்படின்னா துர்தேவதைகளை கூப்பிட்டு உனக்கு ஹானி செய்வதற்காகத்தான் அவன் செய்கிறான் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிய வைப்பதற்காக தான் இந்த திருவிளையாடலை என்னுடைய ஏழுமலை ஆண்டவன் செய்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த அவன் புரிஞ்ச அப்புறம் ஜட்டாதாரியும் மன்னிப்பு கேட்டு தொண்டைமான் பெரிய பக்தன் ஆயிட்டான். அவன் வந்து தன்னுடைய அரண்மனையிலேயே பெருமாளுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சான் ஒரு விக்கிரகம் வச்சு. அதுதான் அந்த புரட்டாசி சனிக்கிழமை கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, மொத்தம் அப்பேற்பட்ட நாஸ்திகனா இருந்து தன்னை விட இல்லைன்னவன் அந்த பெருமாளே சரணாகதின்னு வர வச்சது எது? ஒரு ரிஷி மூலமா ஒரு கதை. ஆக மொத்தம் நாம என்ன நினைக்கணும்னா, நம்ம எவ்வளவுதான் பதவியில உயர்ந்து 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 ஒரு ராஜ பதவியே இருந்தா கூட நமக்கும் மேல ஈசன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் எல்லாத்துக்கும் ராஜா, இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்துக்கும் நாயக்கன் அவன் ஒருவனே அப்படின்னு நம்ம செய்யற எல்லா இதையும் அவனுக்கே அர்ப்பணம்னு விட்டோம்னா நம்மளையே நல்ல இன்னும் மேல வசத்தி வைப்பான். அப்படிங்கிறது தான் அந்த தொண்டைமான் கதை. ஏற்கனவே நான் தொண்டைமான் அப்புறம் ஒரு குயவன் மண் களிமண் பூ போட்டான் அந்த கதையும் சொல்லியிருக்கேன். அதனாலதான் அந்த புரட்டாசி சனிக்கிழமை போது அது சொன்னேன். இன்னைக்கு உங்களுக்கு தொண்டைமான் கதையும் சொல்லிட்டேன், ஜடாதாரியும் எவ்வளவு கெட்டவாங்கிறத சொல்லிட்டேன். சின்ன சின்ன கதைகள், ஆனா அற்புதமான உண்மைகள். இன்னொரு கதை மகாபாரதத்திலேருந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. யுதிஷ்டிரர், துரியோதனன் எல்லாரும் குருகுலத்துல படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு யுதிஷ்டிரர் பார்த்தாராம், சரி இந்த குருகுலத்தை தாண்டி இருக்கிற ஊரெல்லாம் எப்படி இருக்கு நம்ம பார்த்ததே இல்லையே, அப்படியே கால்நடையா போய் பார்த்துட்டு வருவோம். அவர் அவர் இளம் பருவம் தானே, குருகுலத்துல படிக்கிறாருன்னா அப்ப இளம் பருவம் தானே, அப்படியே பார்க்கலாமே அப்படின்னு போனபோது துரியோதனன் பார்த்தானா, என்ன தேரெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கு, தேர்ல போகாம ராஜகுமாரன் இவர் எதுக்கு நடந்து போறார் அப்படின்ன பொழுது அவர் எங்க போறாருன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு துரியோதனன் வர, அண்ணா நீங்க எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்ன பொழுது, ஏன் தேர்ல போலையா? தேர்ல போனா பல விஷயங்கள் கண்ணுக்கு படாது, மக்கள் ஒதுங்கி விடுவார்கள். உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கிராமம்னா எப்படி இருக்கும், மக்கள் எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாதே, நாமெல்லாம் அரண்மனை வாழ்வு சுகபோகம் இல்லையா அப்படின்னபோ துரியோதனன், நானும் வரட்டுமான்னா, நீ வேணா தேர்ல வா அப்படின்னாராம். இல்ல இல்ல நீங்க நடந்து போகும்போது நான் தேர்ல வரலாமா, நீங்களே தேர்ல போல, நான் வரேன் உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா நடந்து போகும்போது பார்க்கறான், ஊர் மக்கள் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் இன்னொருத்தரை பத்தி கவலைப்படலை. என் கடன் இது செய்யணும், நான் அது செய்யணும், இது செய்யணும். அப்படியே அவங்க அப்படியே நடந்து வரும்போது ஒரு ஆள் என்ன பண்றான், ஒரு ஆட்டை பிடிச்சு நறுக்கிறான். ஐயோ, தர்மர் நினைச்சுக்கிறாராம், ஐயோ என்ன கருணையே இல்லாம இந்த இந்த பாவி ஒரு ஆட்டை, நமக்கெல்லாம் ஒரு ஒரு கீறல் பட்டா ரத்தம் வந்தா வலிக்கிறது, அவன் ஒரு ஆட்டை வெட்டுறானே அப்படின்ற போது துரியோதனன் சொன்னான், மகா கிராதகனா இருப்பான் போல இருக்கவன் அப்படின்னு இவன் சொல்றான். அவர் என்ன பண்றார், அந்த ஆட்டை இது பண்ணி அங்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து தோலெல்லாம் உரிக்க சொல்லிடுறார். ஆனால் அதோடு அவர் நிறுத்தலை. கொஞ்சம் இறைச்சி துண்டை அந்த கடையிலேருந்து எடுத்து கூரை மேல போட்டார். போட்ட உடனே நிறைய காக்காக்கள் வந்தது, கழுகு வந்தது,
எதுக்கெல்லாம் அப்படி எட்டி பார்த்தாராம். இந்த இறைச்சி போறலன்னா இன்னும் கொஞ்சம் இறைச்சி போட்டாராம். இந்த பக்கம் என்ன பண்ணாராம், அதுலேருந்து எடுக்கப்பட்ட எலும்புகள் எல்லாம் எடுத்து நல்லா ஒரு ஓரமா போட்டாராம். 10-15 நாய் வந்து அந்த எலும்பெல்லாம் சாப்பிட்டதாம். அவர் பாட்டு அவருடைய வேலையை, கசாப் கடை வேலை, டக்கு டக்கு டக்குன்னு வெட்டுறதுக்கு போயிட்டார். இது அவரோட மனசுல ரொம்ப ரொம்ப பாதிச்சுடுத்தான். ச்சே, எவ்வளவு கெட்டவன் அவன் அப்படின்னுட்டு. ஆனா இன்னொரு மனசு யுதிஷ்டருக்கு என்ன சொல்லித்தான், கெட்டவன்னு நம்ம சொன்னோமே, ஆனா அவன் ஏன் அந்த பறவைகளுக்கு இறைச்சி போடுறான்? காக்காக்கு போட்டான், அதுக்கு போட்டான், நாய்க்கு போட்டான். அப்ப அவன்கிட்ட நல்ல குணம் இல்லைன்னா அதை பண்ணியிருப்பானா? அப்ப ஏன் நான் இப்படி நினைச்சேன்? துரியோதனன் சொன்னானா, எவ்வளவு கெட்டவன் பாரு, அதே சொல்லிட்டு வந்தானா. சரி, 2 பேரும் அப்படி கிராமத்தெல்லாம் பார்த்துட்டு திருப்பி குருகுலத்துக்கு வந்தாளாம். வந்த பிறகு குரு கிட்ட கேட்டாராம். அவன் ஆடெல்லாம் வெட்டினா, ஏன்னே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, அவனை ரொம்ப கெட்டவன் நான் நினைச்சிட்டேன் அப்படின்ன பொழுது குரு சொன்னாராம், நீ அவனை கெட்டவன்னு நினைச்சிருக்க மாட்ட, உன்னுடைய கூட்டு அப்படி அப்படின்னாராம். என்னன்னு கேட்டா, உன் கூட வந்தவனுடைய கெட்ட எண்ணம் அதன் சாயை உன்மேல பட்டுடுத்து. தனியில் நீ ஸ்பட்டிகம் போன்றவன், உனக்கு அப்படி தோணாது. அவன் கசாப்பு கடைக்காரன், அவன் கடமையை அவன் பண்றான். அப்படியும் எல்லாத்தையும் காசு ஆக்காம இறைச்சி துண்ட காக்காக்கு போட்டான், எலும்ப நாய்களுக்கு போட்டான். அவன் நல்லவன் தானே, அவன் தொழில தானே அவன் செய்யறான். பின்ன ஏன் என் மனசுல இப்படி ஒரு கெட்ட எண்ணம் வந்தது அவனை பத்தின்னு? வேற ஒண்ணும் இல்லை, நீ தனியா போயிருந்தன்னா நீ அவனை பாராட்டி இருப்ப. அவன் கடமையை அவன் செய்யறான் பாரு, அப்ப கூட மற்ற உயிர்களை நினைக்கிறான்னு. கூட வந்தவன் யாரு? நீ யாரோட இருக்கையோ அந்த ஆட்களுடைய கெட்ட எண்ணமோ சாயையோ உன் மேல பட்டதான் உனக்கும் களங்கம் வரும்னு சொன்ன போதுதான் அவருக்கு புரிஞ்சுதான். குருகுலத்துல எத்தனையோ கத்துக்கிறேன், இது ரொம்ப முக்கியம். என்ன, நீ உன்னோட கூட்டு சேர்வது யார், நம்மளுடைய நண்பர்கள் யார், நம்மளோட சேர்ந்து இருப்ப கூட்டாளிகள் யார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவன் நம்ம நல்லா நினைச்சா கூட இது அப்படி இல்லை, இது ரொம்ப மோசம் அப்படின்னு நமக்கு சொன்னா நம்ம தலையாட்டுவோம். காரணம், அவங்களுடைய அந்த ஸ்ட்ராங்கான அந்த வார்த்தைகள் நம்மை மாற்றிவிடும். இது யாருக்கு நடந்திருக்கு? தர்மருக்கே நடந்திருக்குன்னா நமக்கு நடக்காதா? தர்மருக்கே இப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு கதை சொல்றேன். ஒரு ரிஷி, ரொம்ப நல்லவர், குரு. அவருக்கு நிறைய சீடர்கள். என்ன செய்வாராம், ஒரு ஒரு ஊரா போயிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை சொல்ற போது, இவங்க தான் என்னுடைய சிஷ்யர்கள், நாளை பின்ன இவர்களே இங்கு வருவார்கள், இவர்களே நீங்க ஆசிரியக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஊரா போற போது தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் அப்படி காட்டுவாராம். இதை பார்த்துட்டே இருந்த ஒருத்தன் அவனுக்கு பொறுக்கல. ஏன்னு கேட்டா எல்லா கிராமத்து மக்களும் அவர் எப்ப வருவாருன்னு காத்துட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிச்சது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணானா, அவர் வரும்போது குறுக்க போய் நின்னானாம். நாலு நாலு ஊர் ஜனங்கள் பார்க்கிற போது, நீ ஒரு மோசக்காரன் அப்படின்னாராம். அந்த ரிஷி அப்படியே நின்னுட்டாராம். எல்லா சிஷ்யர்களும் ஏய் அப்படின்னு, அவன் என்ன சொல்றான் சொல்லட்டும், நீ ஒரு மோசக்காரன், உனக்கு தற்பெருமை அதிகம், நீ உன்னை எல்லாரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, உன் சிஷ்யர்களும் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு ஒரு ஊரா காட்டி, நாளைக்கு இவர்களும் வருவார்கள், என்னிடம் பயின்றவர்கள்னு நீ உன்னுடைய பெருமையை தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காக நீ நீ போற, நீ ஒரு ஏமாற்றுக்காரன், நீ பொய் சொல்லி அப்படியெல்லாம் கண்ணாப்பினான்னு கத்தினானா. கத்தி ஓஞ்சின உடனே, முடிச்சுட்டியா அப்படின்னு கேட்டாராம் குரு. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, ஒருத்தருக்கு நாம ஒரு பரிசு கொடுக்குறோம், அந்த பரிசு அவர்கள் கையிலுக்கு போனாதான் அந்த பரிசுக்கு மதிப்பு. அவர் அந்த பரிசையே ஏத்துக்காம உங்களோட பரிசை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, இப்ப நான் அதான் சொல்றேன், நீ என்னெல்லாம் சொன்னியோ, நீ கொடுத்த பரிசு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகையினால் அது உன்னிடமே தங்கிவிட்டது, அது அப்படியே உன்னை திருப்பி தான் எல்லாம் சொல்லும் அப்படின்னு உடனே அவனுக்கு அவமானமா போச்சான். ஒருத்தரை நம்ம திட்டுறோம்னா அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் கொலைச்ச என்ன பிரயோஜனம்னு. நாய்க்கு சூரியன் மேல கோபம், ஏதோ அது பார்த்து வள் 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 கத்தித்துன்னு வச்சுக்கோங்க. சூரியனுக்கு எந்த விதத்துல பாதிப்பு ஒண்ணும் இல்லையே, நாய்க்கு தானே தொண்டை தண்ணி வத்தும். அந்த மாதிரிதான் இவன் திட்டின உடனே
அவர் சொன்னாராம், உன்னுடைய பரிசை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பா, நீயே வைத்துக்கொள் என்றாரா. அப்ப இந்த சிஷ்ய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒண்ணு புரிஞ்சுதான், யாராவது நம்மளை தூஷிச்சாங்கன்னா நொந்து போக வேண்டாம், அந்த தூஷணை அவர்களுக்கே வரும், இல்லையா வேற யாரோ அவர்களையும் அதே வார்த்தை சொல்லி வதைப்பாங்க. இதெல்லாம் தான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது யதார்த்தமான விஷயங்கள். எங்களுக்கு ஒரு அம்மா எழுதி அனுப்பிச்சிருக்காங்க, வெறும் கதையா சொல்லாதீங்க, நான் எழுதியிருக்கிறதையும் படிங்கன்னுட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஏன் தெரியுமா? ரொம்ப நல்லா கதை சொல்றீங்க, எங்களுக்கு பிடிக்குதுன்னு நிறைய பேர் எழுதுறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு அப்படி கொடுக்குறாங்க நமக்கு. வயது என்பது நம்பர் தான் என்று சொல்லாதீர்கள், நம்புவதற்கு இல்லை. நம்பர்கள் நம்புவதற்கு இல்லை. உடலுக்கு நிச்சயம் வயதாகிறது, மறுப்பதற்கு இல்லை. எதை எடுத்தாலும் பொத்து பொத்தென்று கை நழுவி விழுவதேன். சிற்றெரும்பு வரிசை கடிதத்தையும் விறுவிறு என்று படித்தது போக இன்று செல்போன் மெசேஜ் படிக்க கண்ணாடியை தேடுகிறேன், வைத்த இடம் மறந்து போய். இது ரொம்ப அழகா இருக்கு. இது நீங்க மட்டும் இல்லம்மா, ரொம்ப பேருக்கு. வயது என்பது நம்பர் தான் என்று சொல்லாதீர்கள், நம்பர்களை நம்புவதற்கு இல்லை. உடலுக்கு நிச்சயம் வயதாகிறது, மறுப்பதற்கு இல்லை. எதை எடுத்தாலும் பொத்து பொத்தென்று கை நழுவி விழுவது ஏன்? சிற்றெரும்பு வரிசை கடிதத்தையும் விறுவிறு என்று படித்தது போக இன்று செல்போன் மெசேஜ் படிக்க கண்ணாடியை தேடுகிறேன், வைத்த இடம் தெரியாமல். கால் நகங்களுக்கு வண்ணம் வண்ணமாய் வண்ணம் பூசிய காலம் போய் உட்கார்ந்தபடியே குனிந்து நகத்தை வெட்ட முடியவில்லையே. கால் நகங்களுக்கு வண்ணம் வண்ணமாக வண்ணம் பூசிய காலம் போய் உட்கார்ந்தபடியே குனிந்து நகத்தை வெட்ட முடியவில்லையே. வயது என்பது நம்பர் தான் என்று சொல்லாதீர்கள். எதுவும் கண் பார்த்தாலும் காது கேட்டாலும் மூளைக்கு எட்டி புரிவதற்கு கொஞ்ச நேரம் ஆகிறது, வயதாகிறது என்று ஒத்துக்கொள்ளுங்கள். எதுவும் கண் பார்த்தாலும் காது கேட்டாலும் மூளைக்கு எட்டி புரிவதற்கு கொஞ்ச நேரம் ஆகிறது, வயதாகிறது, அதை மறுக்காதீர்கள். சரி அம்மா தாயே, மனக்கணக்கு போட்ட நாமே இப்பொழுது விரல் விட்டு எண்ணுகிறோமே. ஒரு முறைக்கு இருமுறை கேட்டா சுத்தம் என்று மற்றவர்கள் சலித்து கொள்ளும் போது மனம் சொல்லுகிறது, உடல் என்னும் இயந்திரம் உழைத்து உழைத்து ஓடி ஓடி ஓய்ந்து விட்டது. இது உண்மைதாங்க. அவங்க நல்லா இன்னும் ரொம்ப நொந்து போய் எழுதியிருக்கிறாங்க. மனக்கணக்கு போட்ட நாமே இப்பொழுது விரல் விட்டு எண்ணுகிறோமே. ஒரு முறைக்கு இருமுறை கேட்டா சுத்தம் என்று மற்றவர்கள் சலித்து கொள்ளும் பொழுது மனம் சொல்கிறது, உடல் என்னும் இயந்திரம் உழைத்து உழைத்து ஓடி ஓடி ஓய்ந்து விட்டது. மனம் குதிரை போல் ஓடும் அதே நேரம் உடல் சொல்லுகிறது, வயதாகிறது. வயது என்பது நம்பர் தான் என்று சொல்லாதீர்கள். இயந்திரம் உழைத்து உழைத்து ஓடி ஓய்ந்து விட்டது. மனம் குதிரை போல் ஓடும் அதே நேரம் உடல் சொல்லுகிறது, வயதாகிவிட்டது. வயது என்பது நம்பர் தான் என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை அப்படியே கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் சுஷீலா என்னும் அம்மணி. ஒரே இனிப்பா சாப்பிட்டாலும் நமக்கு பிடிக்காது, ஒரே காரமா ஒரே விஷயத்தை சாப்பிட்டாலும் பிடிக்காது. மிக்சர்னு ஒன்று உண்டு, பார்த்துருக்கீங்களா? இந்த தீபாவளி போதெல்லாம் செய்வாங்களே, அதுல கொஞ்சம் ஓமப்பொடி இருக்கும், கொஞ்சம் காரா பூந்தி இருக்கும், கொஞ்சம் வறுத்த கருவேப்பிலை இருக்கும், மிளகா வத்தல் இருக்கும், அப்புறம் பிஸ்கெட் ஒன்று இருக்கும், முந்திரி பருப்பு இருக்கும், திராட்சை பழம் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் கலந்து அடிச்சு சாப்பிட்ற போது அதுக்கு தமிழ்ல பேரே இல்லை, பார்த்தீங்களா? மிக்சர். அப்ப வெள்ளைக்காரன் காலத்துக்கு பிறகுதான் இதை ஆரம்பிச்சிருக்கணும். அது போலதான் இந்த சங்கரா டிவில ஒரேடியா பக்தி மயமா கொடுத்தாலும் வேண்டாங்கிறீங்க, ஒரே மயமா வேறதான் கதை சொன்னாலும். ஆனா இந்த மகாபாரதம், ராமாயணம், அங்கேருந்து ஒரு குருவோட கதை, அதோ இந்த ஒரு சுஷீலா மாமியோட கதை, இப்படி எல்லாத்தையும் சொல்ற பொழுது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கும். இந்த சந்தோஷம் நீடிக்கட்டும்.